எல்லாருக்கும் வணக்கங்க. இது நம்ம வீட்டுடைய என்ட்ரன்ஸ்ங்க. இதில பார்த்தீங்கன்னா, ஒரு விநாயகர் வச்சிருக்கேன். இந்த மாரி செடியெல்லாம் வச்சிருக்கேன். இத நீங்க நெறைய வீடியோஸ்ல பார்த்துருப்பீங்க. இந்த போர்டிகோல பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன மேக் ஓவர் பண்ணியிருந்தோங்க. இங்க பார்த்தீங்கன்னா, மழை தண்ணி வந்து இந்த கேப் வழியா ரொம்ப உள்ள வருது அப்படிங்கிறக்காக, ஒரு சின்ன மேக் ஓவர் பண்ணியிருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பிளான்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் போர்டிகோல வைக்கிறக்காக. அது எல்லாமே வந்து பாட் பண்ணி வச்சிருக்கேன். இது எல்லாமே மேக் ஓவர் பண்ணிட்டு, இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கலாம் அப்படிங்கிறக்காக, இது வந்து அதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுடைய என்ட்ரன்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இதில வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஷூ ரேக் இருக்குது. இதுக்கு மேல தான் வந்து நான் உருளியெல்லாம் வச்சிருக்கேன். இங்க வந்து பிளான்ட்ஸ் வந்து ஏற்கனவே கொஞ்சம் இருந்துச்சுங்க. இப்போ கொஞ்சம் வந்து வாங்கியிருக்கோம். இப்போ இதில வந்து ஃபுல்லா மேக் ஓவர் பண்றது என்னென்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த மேல் சைடு வந்து ரொம்ப மழை தண்ணி இந்த கேப் வழியா வந்து பார்த்தீங்கன்னா, கிழக்கத்த மழை பெஞ்சுது அப்படின்னா, ஃபுல் மழையும் வந்து உள்ள ம இது வாசல் படி வரைக்குமே வந்து மழை தண்ணி வந்து வந்துச்சு. இங்க வந்து ஊஞ்சல் வந்து போட்டிருந்தோம். இந்த ஊஞ்சல் ஃபுல்லா நனைஞ்சு ஒரு மாதிரி ஆயிருச்சு. ஸோ, இந்த ஊஞ்சலை எடுத்து உள்ள மாட்டிட்டு, இப்போ இங்க என்னென்ன மேக் ஓவர் நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த கேப் இருக்குல்லங்க, இந்த பில்லருக்கு இந்த 2 சைடு இருக்கிற கேப்ப வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறக்காக, நாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து பிவிசி இந்த பாய் மாதிரி இருக்கும் இல்லையா? அது போடலான்னு யோசிச்சோம். பட் ஆனா அது லைஃப் வராது அப்படிங்கிறக்காக, இந்த மாதிரி அலுமினியம் பீடிங் குடுத்து, கிளாஸ் டோர் மாரி, ஸ்லைட் டோர் மாதிரி போட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டான கிளாஸஸ் வந்து போட்டுக்கலாங்க. போட்டு வந்து பாதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, க்ளோஸ்டா இருக்கும். பாதி வந்து பார்த்தீங்கன்னா, விண்டோ மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸ்லைட் டோர் மாதிரி வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படிங்கிற மாதிரி மாடல் வந்து நாங்க சூஸ் பண்ணியிருந்தோம். சூஸ் பண்ணிட்டு, இப்போ வந்து இதுக்கான வேலைகள் வந்து அ அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இருக்கிற கொஞ்சம் ஸ்பேஸை வந்து எப்படி வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி தாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேலைகள் பண்ணும்போது, இப்போ எங்களுக்கு இந்த இடமும் வந்து பார்த்திங்கன்னா, மழை தண்ணியும் வராது, பனியும் பெருசா உள்ள வராது, வெயிலும் பெருசா உள்ள வராது அப்படிங்கும்போது, இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா, எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு இடமா இருக்கும். ஏன்னா, இதில என்ன போட்டாலும் அது வந்து நனைஞ்சு போயிருங்க. ஆனா, இப்போ இந்த க்ளோஸ் டோர் போட்டதுனால, தேவைப்படுறப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். இல்ல நமக்கு வேண்டாம் அப்படிங்கிறப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, இந்த இடத்துல தண்ணி எதுவும் வராது. ஸோ, எது வச்சாலும் நனையாதுங்க. அதுக்காக தான் இப்படி ஒரு ஐடியா பண்ணோம். இது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி அலுமினியம் பீடிங் கட் பண்ணி, அந்த மாரி ஃப்ரேம் அடிச்சு, அதில வந்து இந்த கிளாஸ் வந்து போட்டு பண்ணாங்க. இந்த கிளாஸில் வந்து எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருந்தது. நான் இந்த மாதிரி ஒரு ஃப்ளோரல் டிசைன் மாதிரி வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். இதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து தேவைப்படுறவங்க கமெண்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு இது எவ்வளோ ஆச்சு, ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ அப்படிங்கிறது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு டீட்டெயில் வந்து சென்ட் பண்ணுறேன். இவங்க வந்து செஞ்சவங்க வந்து கோயம்புத்தூர் தாங்க. இது வந்து நமக்கு ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் வந்து பண்ணி குடுக்குறாங்க. கோயம்புத்தூர் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு இவங்க வந்து பண்ணி குடுப்பாங்க. நீங்க வந்து இது தேவைப்படுறவங்க எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் வந்து அனுப்பிச்சி விடுறேங்க. இப்போ ஃபைனலா பார்த்தீங்கன்னா, போட்டு முடிக்க போறாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மேல இருக்கிறத மட்டும் நம்ம ஓப்பன் பண்ண முடியாது. கீழ இருக்கிறத வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு இந்த முன்னாடி என்ட்ரன்ஸும் ஒரு சின்ன ரூம் மாதிரி ஆயிருச்சு. இங்க என்ன போட்டாலும் நனையாது அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. இங்க நான் மெயினா வந்து விநாயகர் வச்சிருந்தேன். இந்த விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா, மழை பெஞ்சா ரொம்ப நனைஞ்சுட்டே இருந்தாரு. இங்க விளக்கு எதுவும் வைக்கவே முடியல என்னால. அதுக்காக தான் இந்த மாதிரி போட்டுட்டு, இப்போ இந்த விநாயகர வந்து இந்த செவுத்துல ஃபிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கான கொஞ்சம் திங்ஸ் வந்து நான் வந்து ஆன்லைன்ல வந்து வாங்கியிருந்தேன். அமேசான்ல வாங்கியிருந்தேன். இன்ஸ்டாகிராம் பேஜ்ல கொஞ்சம் அந்த மாதிரிலாம் வந்து வாங்கியிருந்தேன். இப்போ இந்த விநாயகருக்கு 2 சைடும் தொங்க விடுற மாதிரி, இந்த மாதிரி மணி வந்து 2 வாங்கியிருந்தேங்க. இதோடைய லிங்க் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து உங்களுக்கு குடுக்குறேன். அடுத்ததா வந்து இந்த விநாயகர் வைக்கிறக்கான ஒரு ஸ்டாண்டு வந்து வாங்கியிருந்தேங்க. இத வந்து செவுத்துல ஃபிட் பண்ணிட்டு, இதுக்கு மேல நம்மகிட்ட இருக்கிற விநாயகர வந்து ஃபிட் பண்ணிறலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டாண்டு வந்து வாங்கியிருந்தோம். ஆனா, இதுல ஒரு சின்ன மிஸ்டேக் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இது வந்து ஆஃப் சர்க்கிள் மாடல் வந்து வாங்கியிருந்தேன். இதுல வந்து விநாயகருக்கு வந்து கொஞ்சம் சின்னதா போச்சு. அதனால மறுபடி வாங்கி கொஞ்ச நாள் ஆச்சு அப்படிங்கிறதுனால, திருப்பி என்னால ரிட்டர்னும் போட முடியல.
நான் வந்து இது எல்லாமே ஒரே நாள்லலாம் வாங்கலைங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றா யோசித்து ஒரு 2 மந்த்ஸாக வாங்கி சேர்த்துனா ஒவ்வொரு பொருள் தான் வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். இப்போது நம்ம வீட்டுக்கு ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா சடனாக மொத்தமாக நம்ம பண்ணுறக்கு நமக்கு வந்து அமௌண்ட் இருக்காது. ஆனால் பண்ண வேண்டிய விஷயங்களை ஒன்றொன்னா அப்பப்போ ஒன்று வாங்கி வாங்கி வைக்கும்போது நம்ம அது மொத்தமாக நம்ம அதை ஒரு மாற்றமாக பண்ணும்போது பார்க்கறக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும். நமக்கும் பட்ஜெட் வைஸ் ரொம்பவே வந்து அது ஈஸியாகவும் இருக்குங்க. இது வந்து விநாயகருக்கு 2 சைடு வைக்கிற விளக்கு ஸ்டாண்ட் மாதிரி வாங்கியிருந்தோம். இது வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. சரி இது எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை ஃபிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்காகவே இது வந்து மாட்டாம வச்சுருந்தேன். அப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இந்த வந்து அன்ன விளக்கு. இதை வந்து கீழே பெல்லோட வர்ற விளக்கு. இது வந்து 2 சைடு மாட்டணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் யோசித்து வச்சுருந்தது. இதை வந்து நிறையா பார்த்துக்கிட்டே இருந்தேன். பட் ஆனால் எனக்கு வந்து ப்ரைஸ் ரொம்ப ஹையாக இருக்கிற மாதிரி இருந்தது. பிராஸ் ஸ்டோரில் போய் பார்த்தாலும் ரொம்ப ஹையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து இது வந்து சேல் பண்ணுறாங்க. அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து நான் கீழே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவங்கக்கிட்ட இது ரொம்பவே கம்மியான விலைக்கு நல்ல குவாலிட்டியில் கிடச்சிது. அவங்கக்கிட்ட நான் வந்து இது 2 வந்து பர்ச்சேஸ் பண்ணேங்க. 2 சைடு 2 மாட்டுற மாதிரி 2 வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். அப்புறம் இந்த பிராஸ் விநாயகர் பெல்லோட இந்த பிராஸ் விநாயகர் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒன்று. இதை வந்து வாங்கி ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஆனால் வந்து இதை எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான எல்லாம் வாங்கிட்டு மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். அப்புறம் இந்த கீழே பார்ட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கான ஸ்டாண்ட்ஸு இதெல்லாம் கொஞ்சம் வந்து ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசான்லேயும் வாங்கியிருந்தேங்க. அப்புறம் அந்த 2 விளக்கு அன்ன விளக்கு இருக்குல்லங்க, அதை ஹேங் பண்ணுறக்கான 2 ஹூக்கு. இதை வந்து செவுத்தில் அடித்து இதில் வந்து மாட்டி விட்டுறலான்னு அது 2 வாங்கியிருந்தேன். அப்புறம் பெல்லு, அப்புறம் விநாயகர். இது எல்லாம் வாங்கினது எல்லாமே வந்து வெளியில் இந்த டோரெல்லாம் போட்டு வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கக்கிட்டேயே சொல்லி இது எல்லாமே ஹூக் பண்ணி தர சொல்லிடலாம் அப்படிங்கிறக்காக எல்லாமே வந்து நாங்கள் எடுத்து வச்சுருந்தோம். அவங்க வேலை முடித்த உடனேவே இது எல்லாமே நம்ம செட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடியாக வந்து நாங்கள் எடுத்து வந்து வச்சுருந்தோங்க. இந்த ஸ்டாண்டு இந்த மாதிரி செவுத்துல அடிக்கிற ஸ்டாண்ட் மட்டும் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அளவுங்கிறது வந்து கரெக்டாக மெஷர் பண்ணிவிட்டு வாங்குங்க. நாங்களே பார்த்திங்கன்னா விநாயகருக்கு கீழே ஒரு பட்டா கொடுத்து அப்புறம் வந்து அதில் வந்து ஃபிட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி நிறையா வந்து சேலஞ்சஸ் இருந்தது எங்களுக்கு. இந்த மாட விளக்கும் பார்த்திங்கன்னா நான் அமேசானில் தாங்க வாங்கினேன். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. குவாலிட்டி சூப்பராகவே சொல்லலாம். இப்போது இது எல்லாமே நம்ம ஒன்றொன்னா செவுத்தில் ஃபிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். முதல்ல வந்து இந்த பிராஸ் விநாயகரை வந்து ஃபிட் பண்ணிட்டோங்க. நம்ம வீட்டுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா இந்த யானை வந்து நடந்து வர்ற மாதிரி டைல்ஸ் இருக்குது. அந்த டைல்ஸ்க்கு கீழே இந்த விநாயகரை வந்து ஒட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விநாயகரை மாட்டிட்டு அதுக்கும் கீழே இந்த விநாயகர் வைக்கிற ஸ்டாண்டு அதை அடிச்சுட்டு இந்த பெரிய விநாயகரை தூக்கி அது மேலே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தோம். ஏன்னா இங்கே வந்து எனக்கு கீழே விநாயகரை வைக்கிறதுல ஒரு மாதிரி ஒரு நெருடலாகவே இருந்துச்சு அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல வீட்டுக்கு யாராவது புதுசாக வந்தால் செப்பல்ஸ் வந்து தொட்டுட்டு வர்றாங்க. நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இங்கே சாமி இருக்குன்னு. பட் ஆனால் நிறையா பேர்த்துக்கு தெரியாது இல்லையா? புதுசாக வர்றவங்க செப்பலோடு வந்துடுறாங்க. அதனால எனக்கு அது ஒரு மாதிரி நெருடலாகவே இருந்துச்சு. சரி அதுக்காக இந்த மாதிரி செட் பண்ணிட்டோம் அப்படின்னா சாமியும் ஹைட்டில் இருக்கும், நமக்கு பூஜை பண்ணுறக்கு ஈஸியாக இருக்கும், பார்க்கறக்கு இதுவும் ஒரு பூஜை ரூம் மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறக்காக இந்த மாதிரியெல்லாம் வந்து முதல்ல இருந்து யோசித்து ஒன்றொன்னா வந்து வாங்கி வச்சுருந்தேன். இப்போது இது எல்லாம் மாட்டுறக்கு இப்போ தான் அதுக்கு ஒரு நேரம் வந்திருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு. விளக்கு 2 சைடு, மேலே வந்து பிராஸ் விநாயகர், கீழே வந்து இந்த விநாயகர் பெரிய விநாயகர் வச்சுட்டு விநாயகருக்கு 2 சைடும் 2 பெல்லு குட்டி பெல் வந்து தொங்க விடுற மாதிரி அதுவும் வந்து வாங்கியிருந்தேங்க. அந்த பெல்லோடவே ஒரு சின்ன ஹூக் கொடுத்துருந்தாங்க. அதை வந்து ஸ்க்ரூ பண்ணிவிட்டு அந்த பெல்லை வந்து ஹேங் பண்ணி விட்டுருந்தோம். செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே அடியில் விட்டு குப்பை கூட்டுறக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஸ்டாண்ட் இது பார்த்திங்கன்னா 4 ஸ்டாண்டே வந்து 180, ஒன்று 200 அந்த மாதிரி ரேட்டுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டுக்கு ஆஃபர் போடும்போது பார்த்துக்கிட்டே இருப்பேங்க. அந்த ஆஃபர் எப்போ விலை கம்மியுதோ அப்போ வந்து ஆர்டர் போட்டு வாங்கி வைப்பேன். இப்படி தான் ஒவ்வொரு பொருளாக வாங்கி சேர்த்துனேன். இது எல்லாமே ஒரே டைமில் வாங்கின பொருட்கள் எல்லாம் இல்லைங்க. ஒவ்வொரு டைமாக வாங்கி சேர்த்தி வச்சு நான் வந்து அது மொத்தமாக எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். இந்த பிளான்ஸ் எல்லாமே எடுத்துட்டு ஃபுல்லாமே
தொடச்சி விட்டுட்டு மாப் போட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தேன். எப்போவுமே வீட்டுக்கு ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணுறோம், இல்லை வீட்டுக்கு தேவையான ஏதாவது வாங்குகிறோம் அப்படின்னா முதல்ல இருந்தே ஒரு பிளான் பண்ணிக்கோங்க. இது வாங்கணும், இது பண்ணணும் அப்படிங்கும்போது அது கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி இருந்து அதுக்கான இது ரெடி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஒரு டக்குன்னு ஒரு பெரிய செலவாக தெரியாது. எல்லாமே மொத்தமாக ஒரே டைமில் வாங்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு நமக்கு ஒரு ரொம்ப பெரிய செலவாக இருக்கும். நமக்கும் கொஞ்சம் பட்ஜெட் வைஸ் கஷ்டமாகவும் இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கணும் அப்படின்னா அதோடைய கஷ்டம் தெரியாது. இப்போது அந்த பழைய ஸ்டாண்ட், அதாவது விநாயகர் வச்சுருந்த பழைய ஸ்டாண்டில் நம்ம கல்லுருளியும் அதுக்கு மேலே இந்த கல் விநாயகரும் வச்சு உருளி பூவெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த கல்லுருளியில் பார்த்திங்கன்னா நான் ரெகுலராக வாரத்தில் 3 நாள் பூ மாற்றுவேங்க. அதுக்கிடையில் பூ ரொம்ப வாடிப்போச்சு அப்படின்னா இடையில வீட்டில் இருக்கிற பூ மாற்றுவேன். ரெகுலராகவே வீட்டில் வெளியே வாங்கி தான் பூ போடுவேனான்னா அப்படிலாம் இல்லை. வீட்டில் பூ இல்லாத டைமில் தான் வெளியில் வாங்குவேன். இல்லைன்னா நம்மக்கிட்ட கொஞ்சம் ரோஸ் எல்லாம் இருக்குது, அதில் இருக்கிற பூவை வச்சே மேனேஜ் பண்ணிக்குவேங்க. இப்போது இது எல்லாமே பூ போட்டு டெக்கரேட் பண்ணிட்டேன். இந்த உருளையில் பூ போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பச்சை கற்பூரம் ஜவ்வாதும் கலந்து தான் இந்த தண்ணியில் இந்த பூ போடுவேன். அந்த ஸ்மெல் வீட்டுக்கே ஒரு பாசிட்டிவிட்டியாக கொடுக்குற மாதிரி தோணுங்க. அதனால இந்த மாதிரி நீங்கள் கல்லூரிலி வச்சாலும் சரி, இல்லை கண்ணாடி பவுல் வச்சாலும் சரி, இல்லை பிராஸில் வச்சாலும் சரி, அந்த தண்ணியில் கொஞ்சமாக பச்சை கற்பூரமும் ஜவ்வாதும் கலந்துட்டு அதுக்கப்புறம் பூ போட்டு பாருங்கள். உங்களுக்கே ஒரு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம வீட்டுக்குள்ளே டிவி ஸ்டாண்ட் மேலே 2 யானை வச்சுருந்தேங்க. இப்போது இதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் கீழே நமக்கு இடம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால இந்த பூச்செடி வைக்க வாங்கின அந்த ஸ்டாண்டையே 2 ஸ்டாண்டை 2 சைடு வச்சு அந்த 2 யானையும் விநாயகருக்கு கீழே கொண்டு வந்துட்டேன். எனக்கு இது பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு யானை, விநாயகர் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். முருகருக்கு அடுத்தபடியாக எனக்கு விநாயகர் ரொம்பவே பிடிக்குங்க. அதில் யானையோடு இருக்கிற இந்த விநாயகர் பார்க்கும்போது ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நாங்கள் டைல்ஸ்லேயே பார்த்திங்கன்னா யானை போட்டிருப்போம். இப்போ உள்ளே இருக்கிற யானையை கொண்டாந்து வெளியில் வச்சு நான் அந்த இடமே செட் பண்ணிட்டேன். ஓரளவுக்கு அந்த இடமெல்லாம் க்ளீன் பண்ணி ஒவ்வொரு செடியும் எடுத்து எல்லாம் அந்த ஸ்டாண்ட் மேலே வச்சுட்டேங்க. இப்போது அந்த கதவுக்கு ஒரு சைட்லேயும் இந்த மாதிரி ஹூக்கை அடித்து அதில் இந்த விளக்கை இந்த பெல்லோடு இருக்கிற அன்ன விளக்கை நான் மாட்டி விட்டுருக்கேன். ஒரு சைடு இந்த சைடு ஒன்றும், அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டில் அங்கே ஒன்றும் மாட்டி விட்டுருக்கேன். நான் என்ன மாதிரி நினச்சி இதை மாட்டினேன் அப்படின்னா, கேட்லேருந்து உள்ளே வரும்போது 2 சைடு 2 அன்னப்பறவை தெரியும் அப்படிங்கிறக்காக இந்த மாதிரி மாட்டியிருந்தோம். நாம் போட்டிக்குள்ளே ஏற்கனவே நம்ம ஒரு முருகர் ஃபோட்டோ வச்சுருக்கோங்க. அதுக்கு ஒரு வெட்டிவேர் மாலை ஏற்கனவே வாங்கி போட்டோம். இப்போது விநாயகரை ஹைட்டில் வச்சதுனால விநாயகருக்குமே ஒரு வெட்டிவேர் மாலை வாங்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதனால அதுக்கு ஒரு குட்டியாக ஒரு வெட்டிவேர் மாலை வாங்கிட்டு வந்தாங்க. அது கீழே எல்லாம் குட்டி குட்டி மணியோடு இருந்துச்சு. ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. இப்போது விநாயகர் ஃபுல்லாக செட் பண்ணி வச்சாச்சு. இனி விளக்கேற்றுறது தான் பாக்கி. விளக்கு நான் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆத்மா விளக்கு, அந்த க்ளோஸ்டாக இருக்கிற ஆத்மா விளக்கு ஏற்றிட்டு இருந்தேன், காற்றடிச்சு அணைஞ்சிரும்ன்ட்டு. இப்போ நாம் இந்த ஜன்னல் போட்டதுனால, இந்த ஸ்லைட் டோர் போட்டதுனால நமக்கு விளக்கு அணையாதுங்க. அதனால நான் நார்மலான அகல் விளக்கே வச்சு ஏற்றிட்டேங்க. இப்போது நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸ் ஃபுல்லாக மாற்றினதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சின்ன இடம்தாங்க. சின்ன இடமா பெரிய இடமோ நமக்கு பிடிச்ச மாதிரி அந்த இடத்த மாற்றிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு மனநிறைவான விஷயம். எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த கொஞ்சம் இடத்தையும் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் மாற்றி வச்சுருக்கேன். நம்ம வீட்டுடைய அழகே நம்ம வீட்டுடைய என்ட்ரன்ஸில் தான் தெரியுங்க. அதனால என்ட்ரன்ஸை எப்பவுமே பிடிச்ச மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சமான விஷயம். இங்கே ஷூ ரேக் வச்சுருக்கேன். அந்த ஷூ ரேக் மேலேயே பார்த்திங்கன்னா 2 செடியும் மேலேயே பிராஸ் உருளையும் வச்சுருக்கேங்க. இங்கே அங்கங்கே அந்த செடிகள் எல்லாமே அந்த ஸ்டாண்டு வச்சுட்டேன். கீழே பார்த்திங்கன்னா கூட்டுறக்கு துடைக்கிறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி ஸ்டாண்டு வச்சுருக்கேங்க. இதில் 2, 3 செடி பட்டு போச்சு.
அதுக்கெல்லாம் வந்து திருப்பி வந்து செடி வாங்கிட்டு வந்து வைக்கணும். இல்லை மணி பிளான்ட்டை வந்து கட் பண்ணி வந்து வைக்கணுங்க. இப்போது இங்கே விநாயகர் கிட்டேயும் எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணி விநாயகருக்கும் பூஜையும் வந்து பண்ணிட்டோங்க. சின்ன சின்ன மாற்றங்களே வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நான் வீட்டுக்குள்ளேயோ ஒரு பொருட்களை வந்து அங்கங்கே அப்பப்போ மாற்றி வச்சுக்கிட்டே இருக்கும்போது அது நமக்கு ரொம்ப புதுசாக தெரிகிற மாதிரி இருக்கும். என்ன மாதிரி யாரெல்லாம் யோசிப்பீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ வீட்டுக்கு வெளியிலேயே நமக்கு ஒரு குட்டி ஒரு பூஜை ரூம் மாதிரி வந்து நமக்கு மாறிடுச்சுங்க. இந்த குட்டி குட்டி மாற்றங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இதில் வேறு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னாலும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.